இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களிலே தாய்மார்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இன்றைய தினத்தில் உலகம் முழுவதும் தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது. தாயும் தகப்பனும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த தாயையும் தகப்பனையும் ஒரு மனிதன் இழக்கிறதான சமயத்திலே அவனுடைய வாழ்க்கையில எத்தனை நபர்கள் இருந்தாலும் ஒரு தாய் தகப்பனுக்கு அது ஈடாகாது. நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எப்பொழுதுமே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர்கள் நம்முடைய தாயும் தகப்பனுமாக இருப்பவர்கள் பலர் இருக்கலாம். பலரை நம்ம அப்பா என்று கூப்பிடலாம், அம்மா என்று கூப்பிடலாம். ஆனால் நம்மை பெற்ற தகப்பன் அவருக்கு ஈடாக எந்த ஒரு மனிதனையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு ஒப்பாக ஒருவரையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒருவேளை அவர் குடிக்காரராக இருக்கலாம், அல்லது ஏமாத்துகிறவராகவும் இருக்கலாம், அல்லது பொய் சொல்கிறவர்களாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்டதான ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த தகப்பனாகப்பட்டவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதையோ செய்து எப்படியாகிலும் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதில் அவன் முக்கிய பங்கு வகிக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் சொல்லுவார்கள், 10 மாதம் தாய் சுமந்து பெத்தெடுக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பட்டிமன்றத்தில் நான் பார்க்கும் பொழுது தாயா தகப்பனா என்று உரையாடும் பொழுது ஒரு பெண் சொன்னால், நான் 10 மாதம் தாயின் கருவில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே எனக்கு ஒரு கட்டல் இல்லை, அங்கே ஒரு ஏசி மிஷின் எனக்கு இல்லை, குத்துக்களை போல் நான் உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்கிறார். ஆனால் என் தகப்பனோ நான் பிறந்து வளர்ந்து ஆளாகி திருமணமாகி பிள்ளைகள் பெற்று இந்த நாள் வரையிலும் என் தகப்பனை தாங்கிக் கொண்டு இருக்கிறாள் என்று உரையாடினார். தீர்ப்பு சொல்லிய நடுவர் தாய் என்று அவர் தன்னுடைய உரையில் சொன்னார். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் சொல்லும் பொழுது தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க ஒரு மந்திரமும் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னாலும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு குழந்தை ஒரு பெண் பெற்றெடுக்க வேண்டுமானால் அதனுடைய வித்து ஒரு ஆணினிடத்திலிருந்து தான் செல்ல வேண்டும் என்பது பரிசுத்த வேதாகமும் நல்ல தெளிவாக கூறுகிறது. இந்த தகப்பனுக்கு பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் என்றும் தந்தை என்றும் பிதா என்றும் போஷகன் போஷிப்பவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு குடும்பத்தை போஷிக்கிறதான பொறுப்பு யாருக்கிறது என்று சொன்னால் தகப்பனுக்கு இருக்கிறது. அந்த தகப்பன் சரி இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் முழுவதும் நடுத்தெருவுக்கு வந்துவிடும். சிலர் சொல்லுவாங்க, வேதம் கூறுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவன் தன் வீட்டை இடிக்கிறார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவன் எவனோ அவனை புத்தியுள்ள மனிதனுக்கு நான் ஒப்பிடுவேன். எனவே புத்தி உள்ளதான ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறவனாக இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தி அவசியமாக இருக்கிறது. அறிவும் புத்தியும் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு யாரிடத்திலேயும் நாம் என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கிறதான வேத பகுதிகளை பார்க்கும் பொழுது எந்த பெண்ணுடைய பெயர் சொல்லி அவன் அவனை பெற்றான் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு ஆணுடைய பெயர் சொல்லி அவன் அவனை பெற்றான். அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்ததான ஒரு சகோதரி ஒரு முறை சொன்னார்கள், நான் யூத பெண், என்னுடைய தாய் யூதர் என்று சொன்னார்கள். அவர்கள் போகிறதான இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு யூதராக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது என்னோடு கூட வீட்டிலே அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த வேளைகளிலே நான் சொன்னேன், நீங்கள் யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், யாராக இருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் தகப்பன் யார்? ஒரு கேரளாக்காரர். அப்போ நீங்க யார்? கேரளா பெண்.
நீங்க யாராக முடியாது, யூதர் ஆக முடியாது. காரணம், ஒரு தகப்பன் என்னவோ அதுதான் அந்த பிள்ளைகளுடைய ஜெனரேஷன். அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்திலே ஒரு தகப்பனை வைத்துத்தான் எந்த ஒரு காரியமும் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே இன்றைய தினத்திலே தந்தையர் தினத்தை கொண்டாடுகிறதான எல்லா தகப்பன்மார்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்கிறோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை படிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசுவாச குடும்பத்தார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச குடும்பத்தார் எப்படி இருக்க வேண்டும், இதற்கு யார் யாரெல்லாம் சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து சில காரியங்களை இன்றைய தினத்தில் நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை நாம் கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோ விசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ இந்த விசுவாச குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயு கிட்ட, உன் பாட்டி கிட்ட இருந்ததான விசுவாசம் உன் தாயினிடத்தில் இருந்தது, உன் தாய் கிட்ட இருந்ததான விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு தாய்க்கு சிறந்த உதாரணம் என்றால் அது தீமோத்தேயுடைய தாய். எனவே இன்றைய தினத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு தாய்மார்களும் தீமோத்தேயின் தாயாக மாற ஆண்டவர் உதவி செய்வாராக. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தகப்பனுக்கு யார் அடையாளம் என்றால் லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஒரு நல்ல ஒரு தகப்பனுக்கு அடையாளமாக இருக்கிறவர் யார் என்று சொன்னால் இளையகுமாரனுடைய தகப்பன். இந்த இளையகுமார் என்ன செய்தான்? ஆஸ்திகளை பிரித்தான். எப்பொழுதுமே தகப்பன் உயிரோடு கூட இருக்கும்போது ஆஸ்திகள் பிரிக்கப்படக்கூடாது. அப்படி பிரிச்சு தரணும் அப்படின்னு தகப்பனை பார்த்து ஒரு மகன் கேட்பான் என்று சொன்னால், ஒரு வேளை பிரித்துக்கிட்டு போயிட்டான் என்று சொன்னால் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஆனால் தகப்பன் உயிரோடு கூட இருக்கிற போது சொத்துக்கள் பிரிக்கப்பட்டது. அந்த சொத்துக்களை எல்லாம் அழித்தான். என்ன சொல்லும் பொழுது அவைகளை வேசிகளின் இடத்தில் செலவிட்டார் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். இப்படி எல்லாம் செலவழித்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் ஊதாரியாக இருந்த அவனை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அவனை, பசியும் பட்டினியும் அவனை நோவடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் இருதயத்தில் பேசுகிறான். என்னவென்று, தகப்பனே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் நான் என்ன பண்ணினேன், பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் நினைத்து, நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அங்கே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல வஸ்திரங்கள் இருக்கிறது, நல்ல சாப்பாடு இருக்கிறது, நான் அங்கே போவேன் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு போகிறான். ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, ஒரு குடும்பத்திலே தன்னுடைய அக்காவுடைய திருமணத்துக்காக பணம் வைத்திருந்த பொழுது தம்பிக்காரன் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறான்.
இது நிமித்தமாக அந்த பெண்ணுடைய திருமண காரியங்கள் நின்று போனது. இது நிமித்தமாக தாய், தகப்பன், சகோதரி எல்லாமே அந்த பையன் மேல ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஊரை விட்டு ஓடிட்டான். பல வருடங்கள் கழித்து அவன் ஒரு தகப்பனுக்கு ஒரு கடிதாசி கொடுக்கிறான். அப்பா, நான் செய்ததெல்லாம் பாவம், அநியாயம் செய்துட்டேன், தெரியாம நான் செஞ்சுட்டேன், அக்காவுடைய வாழ்க்கை பறி போயிடுச்சு, இதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப வருந்துறேன். மிஞ்சிய இடத்துல இருப்பது என் உயிர் மட்டும்தான் இருக்கிறது, என்கிட்ட எந்தவித காசும் இல்லை. நான் இந்த நாள் ஒரு தேதியை சொல்லி இத்தனை மணிக்கு வருகிறதான ட்ரெயின்ல நான் வர்றேன். வீட்டில் நீங்க ஒரு வெள்ளை கொடியை கட்டி வைத்திருந்தால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டதாக அர்த்தம். இல்லை என்றால் மறு ட்ரெயின்ல நான் தலை கொடுத்து மாண்டு விடுவேன் என்று அவன் அந்த கடிதத்தில் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதியிருந்தான். அதை பார்த்த தகப்பன், தாய் தகப்பன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் தலை முழுகிட்டேன், இதுக்கு மேலே இவன் புள்ள இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் தன்னுடைய உயிராச்சே, தாய்க்கு தலைப்பிள்ளையும் தகப்பனுக்கு கடைசி பிள்ளையும் செல்ல பிள்ளைகள் என்று சொல்வார்கள். அதுபோல இவன் ஓடி போயிட்டு அந்த நாள் வரும் பொழுது ஒரு கொடியை அவன் கட்டவில்லை. ஒரு கொடியை கட்டினால் ஒருவேளை என் குமாரன் வரும் பொழுது அது அவன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டால் அவன் மாண்டு விடுவானே என்று சொல்லி தன்னுடைய வேஷ்டிகளை எல்லாம் கிழித்து அந்த வீடு முழுவதும் வெள்ளை கொடிகளினால் கட்டி வைத்திருந்தான். இதுதான் தகப்பனின் அன்பு. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உலக பிரகாரமான உங்கள் தகப்பன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா அதிலும் மேன்மையானதை செய்வார். எனவே தகப்பனுடைய அன்பு, அதை நம்மால் என்ன பண்ண முடியாது, நிர்ணயிக்க முடியாது. பிள்ளைங்க ஸ்கூல்ல போகும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது, இது எங்க அப்பா கிட்ட சொல்றேன் சொல்றதா இல்லையா? இது எங்க அப்பா கிட்ட சொல்றேன். காரணம், என் கூட யார் இருக்கா, எங்க அப்பா இருக்கிறார், என்னை எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டாரு, விட்டுற மாட்டார் என்கிறதான ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. அந்த இளைய குமாரன் வரும் பொழுது இவன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தான். ஏன் இவன் ஓடி போய் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறான் என்று சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுது சொத்துக்கள் பிரிக்கப்பட்டால் அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அவன் வருவதை வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவனை கட்டி வச்சு அடிச்சு கல்லறிஞ்சு கொன்றுவாங்க. என் குமாரனுக்கு எந்த ஒரு கேடு வந்து விடக்கூடாது என்பதற்காக இவன் ஓடி என்ன பண்றானா, ஓடி படிங்க அந்த வசனம். அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அந்த பகுதிகளில் நீங்க வாசிக்கும் பொழுது காணாமல் போன ஆடு பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, காணாமல் போனதான வெள்ளி காசை பத்தி சொல்லியிருக்கிறது. வெள்ளி காசுக்கு உயிர் இல்ல, துளைச்சவன் தான் தேடணும். இரண்டாவது, ஆட்டுக்குட்டிக்கு 5 அறிவு தான் இருக்குது, மேய்ப்பன் போய் தேடினான். ஆனா இளையகுமாரனுக்கு 6 அறிவு இருக்கிறது, அவனே திரும்பி வந்தான். 10ல 1, 100ல 1, 2ல 1. இங்க காணாமல் போனதா 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் முத்தம் செய்தான் என்று இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது, அந்த முத்தம் என்பது அன்பை குறிக்கிறது, மீட்பை குறிக்கிறது, சமாதானத்தை குறிக்கிறது, புத்திர சுவிகாரத்தை குறிக்கிறது. தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறான் என்றால் சும்மா அல்ல. அது எதை குறிக்கிறது? அன்பு, மீட்பு, சமாதானம், புத்திர சுவிகாரம். இதுதான் இளைய குமாரன் கொடுத்ததான முத்தம். முத்தத்துல 2 வகை இருக்கிறது. யூதாஸ் காரியத்தும் முத்தம் கொடுத்தான். அது என்ன முத்தம்? வஞ்சகமான முத்தம். ரூத் நகோமிக்கு கொடுத்தா அன்பின் முத்தம். ஞாபகம் இருக்குல்ல? அப்ப முத்தம் கொடுக்கிறதுலயே வஞ்சகமான முத்தமும் இருக்கிறது, அன்பினால் கொடுக்கப்படுகிறதான முத்தமும் இருக்கிறது. இன்றைய தினத்திலே நாம் பல காரியங்களை நாம் பார்த்தாலும் சாலமோன் ஞானி, இன்னும் வேத
ஞானிகள் எல்லாம் சொல்லும் பொழுது வஞ்சகமான முத்தத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் உத்தமம். அப்ப சிலர் சொல்லுவாங்க, பகை உள்ள குடும்பத்தை நேருக்கு நேரா போய் கெடுக்காம உறவாடி கெடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். அப்படி உறவாடி கெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நாம் ரூத்த போல இருக்க வேண்டும். இன்னும் தாவீது யோனாதானை பார்த்து சொல்லும் பொழுது அது நம்ம பின்னால் நம்ம அதை பார்க்க போவோம். அந்த முத்தத்துக்காக சொல்ல வருகிறேன். ஸ்திரீகளின் சிநேகிதத்தை பார்க்கலாம் அவருடைய சிநேகம் எப்படி இருந்ததா? மேன்மையா இருந்ததா? அந்த அளவுக்கு அந்த நட்பு அவசியம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப இந்த இளைய குமாரனுடைய தகப்பன் அவனை கட்டி அணைத்து என்ன பண்ணினான்? முத்தம் செய்தான். அதற்கடுத்து குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே, இதுக்கு முன்னாலேயே நீங்க அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. கட்டி அணைத்து முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தே. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இப்படி பல காரியங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அவன் கட்டி அணைத்து முத்தம் விட்டு அதற்கு பிறகு என்ன நடைபெறுகிறது? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதி. என்ன வஸ்திரமா? உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம்னா எது? இப்போ சிபிஎம் என்றதான ஒரு சபை இருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி தான் கட்டுவாங்க, ஜிப்பா, வேற எதுவும் போட மாட்டாங்க. நீங்களும் நானும் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை விட அது விலை ரொம்ப கூட. அது போட்டு பாருங்க, அயன் கூட கலைஞ்சிருக்காது. வேதம் கூறுகிறது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினால் தன்னை அலங்கரிக்காமலும் முடியை பின்னி அலங்கரிக்காமலும் நகைகளை போட்டு அலங்கரிக்கிறது வேண்டாம். அப்ப ஒரே பகுதியில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற வஸ்திரம் உடுத்தக்கூடாது, நகை போடக்கூடாது, சிங்காரிக்க கூடாது. அந்த அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்றை மட்டும் கடைபிடிச்சா என்ன பண்ண முடியும்? அப்போ விலையேற பெற்ற வஸ்திரம் என்பது இளைய குமாரனுக்கு அவனுடைய தகப்பன் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அதாவது யாக்கோபு தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். யாக்கோபு, இஸ்ரவேல் என்பவன் முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்தபடியினால பல வண்ண வண்ண ட்ரெஸ்ஸா செஞ்சு அவனை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 15 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாக்கோபுடைய தாய் யாருங்க? ரெபேக்காள். தன்னுடைய சகோதரனுடைய டிரெஸ் எல்லாம் எடுத்து இவனுக்கு கொடுத்து இவன் என்ன பண்ணுவோம்? அழகுபடுத்தி பார்த்தா. எப்பவுமே பாருங்க, பெரிய பிள்ளைகளுடைய டிரெஸ் எல்லாம் யாருக்கு வருதோ? சின்ன பிள்ளை அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளை போட்டு அதை கிழிஞ்சு என்ன எல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டுருவோம். அப்போ யார் அன்பாக இருக்கிறாரோ அவர்கள் அவருக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இஸ்ரவேல் என்கிற யாக்கோபு அவருடைய குமாரன் யோசேப்புக்கு டிரெஸ் கொடுத்தாரு. யாக்கோபுக்கு அவருடைய தாயாகிய ரெபேக்கா நல்ல நல்ல டிரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் நீங்க வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
அவனுடைய தாய் யாருடைய தாய்? சாமுவேல். சாமுவேலுடைய தாய் அன்னாள் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதுக்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டை தைத்து கொண்டு வந்து கொடுப்பார் தன்னுடைய குமாரன். ஏனென்றால் இவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து கதறி செவித்தால், ஆண்டவரே நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உனக்கே தருவேன் என்று சொன்னால், அதே போல பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அந்த பிள்ளையை தேவ சமூகத்திலேயே விட்டுவிட்டார். வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்க்கும் பொழுது சும்மா போகாம டிரெஸ் எடுத்துக்கிட்டு போய் பிள்ளைய பார்த்துட்டு வருவா. கர்த்தருக்கு பலி செலுத்துவாள். அதே போல ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு எனக்கு வரும் பொழுது எங்க அம்மா எங்க இருந்தாலும் சரி ஒரு கர்ச்சிப்பை ஆயிரம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, ஒரு பனியனா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இல்லாட்டி ஒரு பேனாவை கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லாட்டி எப்படி ஆயிரம் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறதான ஒரு அன்பு. அது போல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாமுவேல மேல அண்ணா அவருடைய தாய் அன்பு நிமித்தமாக ஒவ்வொரு வருஷமும் சிறிய சட்டையை தைத்து கொடுத்தாள் என்று வேதம் கூறுகிறது. இளைய குமாரனுடைய தகப்பன் அவனுக்கு விலையேற பெற்ற வஸ்திரங்களை கொடுத்தான். அப்ப உங்களுக்கும் எனக்கு என்ன வஸ்திரம் என்றால், ஏசாயாவின் புத்தகம் 61 அதிகாரம் 10 வசனத்தில் படிக்கும் பொழுது, நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கிறோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், உளையான சேற்றிலே இருந்தோம், துன்பார்க்கராக வாழ்ந்தோம், மனம் போன போக்கிலே இருந்தோம். உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன வஸ்திரத்தை கொடுக்கிறார்? வாசியுங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு. அப்போ இங்க ரட்சிப்பின் வஸ்திரம், மீட்கப்பட்ட பாவிகளாகிய உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, விலையேற பெற்ற வஸ்திரத்தை, கர்த்தர் நமக்கு ராஜ வஸ்திரத்தை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இதை குறித்து வெளிப்படுத்தல் 16-15, எபேசியர் 2:7 ஆகிய வசனங்களிலும் இந்த வஸ்திரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அன்பின் முத்தம் கொடுத்தான். இரண்டாவதாக விலையேற பெற்ற வஸ்திரத்தை கொடுத்தான். மூன்றாவதாக அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். வஸ்திரத்தை உடுத்தி அவனுடைய கைக்கு மோதிரத்தை அணிவீங்கள் என்று சொல்கிறான். என்ன அணிவிக்கிறாங்களா? மோதிரம். திருமணத்தில், கிறிஸ்தவ திருமணத்தின் பொழுது கூட மோதிரங்கள் அணிவிக்கப்படுகிறது. பொதுவாக மோதிரம் என்றால் அது அதிகாரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. மோதிரம் என்றால் எது? அத்தாரிட்டி. நம்ம ரோட்ல கூட பார்க்கலாம், காக்கி சட்டை பேண்ட போட்டுக்கிட்டு ஒரு போலீஸ்கார பெண்ணு ஸ்டாப் அல்லது நில் என்கிறதான சின்ன ஒரு போர்டை காமிச்சா வருகிற கோடீஸ்வரனா இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும்? நின்றாகணும். காரணம், அந்த பெண் போட்டிருக்கிறதான அந்த வஸ்திரத்துக்கு உள்ளதான அதிகாரம். அதை மீறி போக கூடாது. மீறி போனால் சட்டப்படி தவறு. இங்கே அதிகாரம் என்பது எதை? மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. இப்போ நடைமுறைகளில் இருக்கிறதான பல காரியங்களை நாம் பார்த்துக்கலாம். இந்த கொரோனா சூழ்நிலைகளிலே பல்வேறு கடைகளை எல்லாம் சீல் வைத்திருக்கிறார்கள். சீல் வைத்து அரசாங்கம் ஒரு முத்திரை இட்டால் அது அரசாங்கம் தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது? திறக்கக்கூடாது. அப்ப இந்த அதிகாரம் என்பது சும்மா வந்து விடாது. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னென்ன அதிகாரம் என்றால், சத்துருவின் சகல வல்லமைகள் மேற்கொள்கிறதான அதிகாரம், அவருடைய பிள்ளைகளை ஆகும்படியான அதிகாரம், வியாதிகளை நீக்கக்கூடிய அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவாக மோதிரம் என்றால் எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது.
ஆதியாகமம் 41 அதிகாரம் 42வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 41 அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவனுடைய கழுத்திலே தரித்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பார்வோன் தன் கையில் இருந்ததான முத்திரை மோதிரத்தை யாருக்கு போடுகிறான்? ஏன் போடுறான்? இனி எகிப்துக்கு நீ யாரு? அதிகாரி. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? யோசேப்பை அவன் குதிரையிலே அவனை சவாரி ஏற்றி வருகிறவர்கள் போரெல்லாம் அவனை என்ன பண்ணாங்க? தென்றலிட்டு பணிந்தார்கள். அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? கேட்கணும். காரணம், அவனுடைய சொப்பனத்துக்கு எகிப்துல இருந்த ஒருத்தனாலும் பதில் சொல்ல முடியல. பதில் சொன்ன ஒரே ஒருத்தன் யாருதான்? யோசேப். அதனால அந்த பஞ்ச காலத்திலிருந்து எகிப்த மாத்திரமல்ல, அண்டைய இடங்களில் வந்த அத்தனை பேருக்கு ஆதாரங்களை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இதற்கு காரணம் என்ன? அந்த மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜா ஆமானின் கையில் இருந்த ராஜா ஆமான் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். இப்போ இந்த மோதிரம் என்பது சாதாரண காரியம் அல்ல என்பதை உங்களுக்கு நல்லா விளங்கும். ஆமான் என்பவன் யூத வம்சத்தையே அழிக்கும்படி நினைத்தவன். எஸ்தர் 3:15 படிக்கும் பொழுது சூசான் நகரம் கலங்கினது என்று படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 15 இருக்கா? அதே போல 8:15 படித்தீங்கன்னா சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது என்று படிக்கிறோம். இந்த ரெண்டு காரியங்களுக்கு இடையிலே யூதர்களுக்கு சத்ருவாக இருந்ததான ஆமானை ராஜாவை என்ன பண்ணினா? தூக்கிலிட்டு கொன்றான். அந்த தூக்கு மரம் ஆமான் மொர்தெகாய்க்காக செய்து வைத்திருந்தான். அந்த ராஜாவையே காப்பாற்றினது மொர்தெகாய். இது யாரும் சொல்லப்படவில்லை. காப்பாற்றின விஷயம் தெரியாது. ஒரு நாள் அவனுக்கு தூக்கம் வராதபடியினால் அவன் நடவடிக்கைகள் புத்தகத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது மொர்தெகாய் தன்னுடைய உயிரை காப்பாற்றினான் என்று அறியப்பட்டது. அவரை கனம் பண்ண விரும்பினான். அப்பதான் அந்த ஆமான் கையிலிருந்து வாங்கினதான மோதிரத்தை கொடுத்து இவனை என்ன பண்ணினான்? அதிகாரியாக மாற்றுகிறான். அப்புறம் மோதிரம் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை, அது அதிகாரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போ இளையகுமாரனுக்கு மோதிரம் கொடுக்கப்படுகிறது. ஒரு வசனத்தை படிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்போ இதுக்கு முன்னால பிசாசு உன்னை கொண்டு போயிட்டான், பாவம் உன்னை அடிமையாகிடுச்சு, ஏசாவை போல என்ன பண்ண? பேசிக்கலனா வாழ்ந்துட்ட. ஆனா இனி நீ என்ன பண்ணாத? பாவம் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீ அதிகாரம் உள்ளவனாய் சத்ருவை மேற்கொள்கிறவனாய் நீ வாழ வேண்டும். அப்படியாக ஒரு முத்திரை மோதிரத்தை இளையகுமாரனுடைய தகப்பன் அவனுக்கு கொடுக்கிறான். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:6 எல்லாம் எடுத்து வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி
பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையையும் வல்லமையையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகாய் 2:23, உன்னை நான் என்ன பண்ணுவேன்? முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை அதிகார உள்ளவனாய் வைப்பேன். தேவனுடைய பிள்ளை இருக்கிறதான அதிகாரம், வியாதிகளை நீக்கக்கூடிய அதிகாரம், சத்துருவை ஜெயிக்கக்கூடியதான அதிகாரம். தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெயமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 14வது வசனமும் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றதான பரிசுத்த ஆவி என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அப்புறம் முத்திரை என்பது பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் என்கிறது ஒரு முத்திரையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். இப்ப உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக இருக்கிறார். இதுக்கு பிறகு ஒரு உபத்திரவ காலம் வரும். அது 666 என்கிறதான ஒரு முத்திரை. அந்த 666 முத்திரை இன்று அநேக இடங்களிலே பயோசிப் அது மூலமாக பொருத்தப்படுகிறது. அதை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று வெளிப்படுத்துற புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அந்த முத்திரை வேறு, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதான முத்திரை வேறு. 3 வகையான முத்திரை. விருத்த சேதனம் என்கிற ஒரு முத்திரை, பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை, 666 என்கிறதான ஒரு முத்திரை. எனவே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று கிருபையாய் பெற்ற தயவாய் பெற்ற பரிசுத்த ஆவி என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அன்பின் முத்தம் கொடுத்தான், பிரேயர பெற்ற வஸ்திரத்தை கொடுத்தான், மோதிரத்தை கொடுத்தான். அதற்கு அடுத்து அவருடைய கால்களுக்கு பாதரட்சையை போடுங்கள். பாதரட்சை என்பது செருப்பு, செப்பல், ஷூ, இப்படி பல வகையான பெயர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது. பூட்ஸ். அப்போ ஏன் இவருக்கு பாதரட்சை போடணும்? ஏசாயாவின் புத்தகத்தில் நீங்கள் படிச்சு பார்த்தால் அடிமைகள் பாதரட்சை போடக்கூடாது. எஜமானுக்கு முன்பதாக பாதரட்சை இல்லாம, மேல் வஸ்திரம் இல்லாம, இடுப்புற ஒரு துண்டை கட்டிட்டு ஐயா சாமின்னு குனிஞ்சு நிமிர்ந்து நிக்கணும். ஆனா தேவன் கிருபையா இவனை மீட்டபடினா நீ அடிமை இல்ல, நீ புத்திர சுவீகாரம் உள்ளவன். எனவே முன்பு அந்தகாரத்துக்கு அடிமையாக இருந்த நீங்களும் நானும், காளியாட்சிக்கு புறம்பே இருந்த உங்களை என்னையும் தேவனுடைய கிருபையை கொண்டு வந்து நம்மளை சேர்த்திருக்கிறது. இதுக்கு நிறைய வசனங்களை நம்ம படிக்க நேரிடும், வேண்டாம். முத்தம் கொடு, அன்பின் முத்தம் கொடுத்தான், வஸ்திரங்களை கொடுத்தான், மோதிரத்தை கொடுத்தான், பாதரட்சைகளை கொடுத்தான். அதற்கடுத்து பார்க்கும் பொழுது கொளுத்த கன்றை ஒன்று அடித்தான். இந்த கொளுத்த கன்று
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியார் அவர் அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனவே ஒரு தகப்பனுடைய அன்பு கீழ்ப்படியாத ஒரு மகனுக்காக, மனம் போன போக்கில் வாழ்ந்ததான ஒரு மகனுக்காக ஒரு தகப்பன் செய்ததான காரியங்கள் தான் இது. அன்பின் முத்தம் அது மீட்பை குறிக்கிறது, அன்பை குறிக்கிறது, சமாதானத்தை குறிக்கிறது, புத்திர சுவீகாரத்தை குறிக்கிறது. அன்பின் முத்தமும் இருக்கிறது, வஞ்சகமான முத்தமும் இருக்கிறது. கோலியாத்தை கொன்றதான தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட முத்தம் அன்பின் முத்தம். இளைய குமாரனுக்கு தகப்பன் கொடுக்கிறதான முத்தம் அன்பின் முத்தம். நகோமிக்கு ரூத்து கொடுக்கிறது அன்பின் முத்தம். ஆனா யூதாஸ் காரியத்துக்கு கொடுக்கிறது என்னது? வஞ்சனையின் முத்தம். அப்சலோம் தன்னிடத்தில் வந்த ஆட்களுக்கு கொடுத்தது வஞ்சகத்தின் முத்தம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? அன்பின் நிமித்தமாய் தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்டிருக்கிறார். அதற்கடுத்து வஸ்திரம். யோசேப்புக்கு, யாக்கோபுக்கு, சாமுவேலுக்கு, இளையகுமாரனுக்கு, உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பின் வஸ்திரம் மோதிரம் கொடுக்கப்பட்டது. யோசேப்புக்கு, மொர்தெகாய்க்கு, இளையகுமாரனுக்கு, உங்களையும் என்னை தேவன் முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். 3 வகையான முத்திரை. என்னென்ன முத்திரை? விருத்த சேதனம், பரிசுத்தாவினுடைய முத்திரை 666. அதுக்கு பாதரட்சை போடப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானம் கேட்கும் பொழுது அவருடைய பாதரட்சியின் வாரை தொடுவதற்கு கூட நான் யார் அல்ல, பாத்திரவன் அல்ல. அப்ப எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறான் என்று பாருங்கள். அடிமைகள் பாதரட்சை போடக்கூடாது, சுயாதீனம் உள்ளவர்கள் தான் போட முடியும். அவர்கள் சுயாதீனம் அடைந்த பிறகு பாதரட்சை போட்டார்கள். எனவே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். எனவே எந்த மனுஷனுக்கு நம்ம பயந்து நடுங்கி அடிமைகளால் வாழாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது கொழுத்த கன்று, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்ததான ஜீவப்பம், இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எனவே ஒரு தகப்பனாகப்பட்டவன் தன்னுடைய பிள்ளைக்காக இத்தனை காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு மகனுக்காக அல்ல, வலிப்போன மனம் போன போக்குல வாழ்ந்த ஒருவனுக்காகவே தகப்பன் செய்ததான ஒரு காரியம். அப்போ ஒரு நல்ல ஒரு தாய்க்கு அடையாளமாக யார் இருக்கிறா? ஐனிக்கேயால், லோவிசால். அவருடைய மகன் யாரு? தீமோத்தேயு. இங்கே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தகப்பனுக்கு அடையாளமாக யார் இருக்கா? இளையகுமாரனுடைய தந்தை. அப்ப தகப்பனுக்கு ஒரு சில கடமைகள் இருக்குது. என்ன கடமை இருக்குது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு 2 வசனங்களை நம்ம அதை படிச்சா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. அப்ப தகப்பனாகப்பட்டவன் தன்னுடைய பிடிச்சுக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணுவான்? சிட்சிப்பான், கடிந்து கொள்வான், அடிப்பான். அதான் சொல்றாங்க, அடிக்கிற கைதான் என்ன பண்ணுமா? அணைக்கும். அதற்கடுத்து தகப்பன் என்ன பண்ணுகிறார்? யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே நாட்கள் நீடித்து இருப்பதற்காக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்ப இங்கே பார்க்கும் பொழுது தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுமா? சிட்சிக்கிறார். ஆனா இந்த பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டுமா? தாயை தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். அப்படி கனம் பண்ணும் பொழுது சும்மா இல்ல, என்ன பண்றா? அவனுக்கு ஆயுசு நாட்கள் பெருகுகிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இரக்கம் செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை சுமக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிறார்.
இதெல்லாம் ஒரு தகப்பனுடைய கடமை. நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல 2 காரியம். தகப்பனாகப்பட்டவன் பிள்ளைகளை சிக்ஷித்து சரியான வழியில நடத்துகிறான். உலகத்தில் சொல்லும் பொழுது எந்த பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்குடைய மாடல், ரோல் மாடல் அல்லது ஹீரோ அப்படின்னு பார்த்தா அவருடைய தகப்பன் இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். உண்மையா? அவங்க அப்பா தான் எப்படி போறாங்களோ அந்த பிள்ளைகள் அந்த வழியில நடக்கணும். 2வது, இந்த பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? தகப்பனை கனம் பண்ண வேண்டும். இயேசு நாதர் என்ன பண்ணிருக்கிறாரு? மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்திலையும் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்? எப்படி கனம் பண்ணணும்? கனம் பண்ணாதவர்கள் என்ன பண்ண வேண்டும்? வாசிங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தகப்பனை மாத்திரமல்ல, சுமந்ததான தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும். தகப்பனையும் தாயை, ஐயோ நீ ஏன் என்ன பெத்த, உனக்கு பிள்ளையா நான் ஏன் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்றவர்கள் என்ன பண்ணணுமா? கொல்லப்பட வேண்டும். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ, உனக்கு நான் செய்ய தக்க உதவி ஏதாகிலும் உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அப்போ அவமாக்கி வருகிறீர்கள். வாழ்க்கையில வந்து தாயையும் தகப்பனையும் என்ன பண்ண கனம் பண்ணிதான் ஆகணும். தந்தையர் தினம், தாய்மார் தினம், இத 2த்தையும் சேர்த்து பெற்றோர் தினம் வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. 2 காமனா போயிருக்கும். பெற்றோர் தினம், இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினம் வச்ச. காதலர் தினம் வச்சுட்டான், ரத்த தினம் வச்சுட்டான், கருப்பு தினம் வச்சுட்டான், சுதந்திர தினம் வச்சுட்டான், தாய் தினம் வச்சுட்டான், தந்தையர் தினம் வச்சுட்டான், எல்லாத்துக்கும் ஒரு தினம் வச்சுட்டான், சிறுவர்கள் தினத்துக்கு வச்சுட்டான். அப்படி வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒரு தினம் வச்சிருந்தாலும் நமக்குன்னு ஒரு தினம் இருக்கிறது. நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைத்த ஒரு தினம், ஞானஸ்தானம் எடுத்த தினம். அந்த நாளை கொண்டாட வேண்டும். இந்த தாய் தகப்பனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்துல 2வது வசனமும் 3வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். மோசே சொன்னதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்னதை பவுல் சொல்றாரு பாருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். 3வது வசனத்தை யார் படிப்பா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. 10 கட்டளைகள், அந்த கற்பனைகள் 2ஆக மாறி அந்த 2ம் அன்பு என்கிற ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கி போய் விடுகிறது. இப்ப நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்க எடுத்துக்கங்க. நான் சொல்ல சில காரியங்களை நீங்க படிங்க. இந்த தகப்பனை குறித்து சாலமோன், அது காலையில நான் சில நோட்ஸ் எடுத்தேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:8. என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை உன் தகப்பனுடைய புத்தியை கேளு. தகப்பனுடைய எல்லாருமே நல்ல புத்தி சொல்ல மாட்டாங்க. நல்ல புத்தி யார் தான் சொல்லுவா? தகப்பன் தான் சொல்லுவான். உன் தகப்பனுடைய புத்திய கேளு, உன் தாயினுடைய போதகத்தை தள்ளாதே. அதுக்கு அடுத்து ஒரு வசனம் படிக்கலாம்.
4ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம். பிள்ளைகளே, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். புத்தியை அடையும்படி கவனியுங்கள். முன்பதாக என்ன சொல்றார்? உன் தகப்பனுடைய புத்தியை கேள். இங்கே உன் தகப்பனுடைய போதகத்தை என்ன பண்ணாத, தள்ளாத. அப்பா, உனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு தெரியாதா? இப்ப டெக்னாலஜி பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்ப இமெயில பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்டர்நெட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நம்ம சொல்லலாம், எந்த இமெயில் வந்தாலும் இன்டர்நெட் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தகப்பனுடைய போதனைக்கு அது ஈடாகாது. இப்ப குழம்பு வைக்கிறது இமெயில பாக்குறான், பேஸ்புக்க பாக்குறான், யூடியூப்பை பாக்குறான். ரசம் வைக்கிறது யூடியூப்பை பார்த்தா தான் வருது. வடை சுடுறது அப்படிதான் வருது. ஒரு துவையல அரைக்கிறதுக்கு யூடியூப் பார்க்க வேண்டியது, இட்லி சுடுறதுக்கு, சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாமே யூடியூப் தான். எந்த யூடியூப்பையும் பார்க்காம அம்மிக்கல்ல ஒழுங்கா அரைச்சி வச்சா எல்லாமே ருசியா இருக்கும். மிக்சில போட்டு அரைக்குது, அது விதை அடையிறது இல்லை. அப்புறம் எப்படி ருசி வரும்? சீட்லெஸ்ஸா சாப்பிடக்கூடாதுன்றான். அப்ப அந்த விதையை தான் அரைக்கப்பட்டதான் சாப்பிட முடியும். முழுசா முழுங்கிறதுனால தான் பிரச்சனை. அப்போ நிறைய பேர் தகப்பனுடைய போதகத்தை என்ன பண்றான்? தள்ளிடுறான். புத்திய தள்ளிடுறான். 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். கற்பனையை காத்துக்கொள். தாயின் போதகத்தை தள்ளாதே. தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்ப தகப்பனுக்கு ஒரு சில கற்பனைகள் இருக்கும், கட்டளைகள் இருக்கும். ஒரு சில தகப்பன் சொல்லுவாங்க, நான் ஓட்டப்பந்தய வீரனா நான் மாறணும்னு நினைச்சேன், முடியல. அல்லது நான் போலீஸ்காரர் ஆகணும்னு நினைச்ச முடியல. நான் மிலிட்டரிக்கு போகணும்னு நினைச்ச முடியல. பெரிய பாடகர் ஆகணும்னு நினைச்ச முடியல. பெரிய ஒரு இசை கலைஞர் ஆகணும்னு நினைச்ச முடியல. அப்ப இந்த தாயும் தகப்பனும் யாரை வைத்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்கிறார்கள் என்றால், தன்னுடைய பிள்ளைகளை வைத்து அவர்கள் அந்த காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது இவர்கள் ஆனந்தம் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைபிடிக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அதான் படிச்சதா? 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாலமோனுடைய நீதிமொழிகள். அவர் நிறைய நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார், நிறைய பாட்டுகளை எழுதியிருக்கிறார். நம்முடைய வேதாகமத்தில் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அது நிறைய பேர் கேட்டா சாலமோன் எங்கடா எழுதியிருக்காங்கன்னு கேட்பாங்க. 127வது சங்கீதத்தை சாலமோன் தான் எழுதியிருக்கிறார். அதுக்கடுத்து நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார், பிரசங்கி எழுதியிருக்கிறார், உன்னத பாடல்கள் எழுதியிருக்கிறார். இதுக்கு மேல 3000க்கு மேல பாடல்களையும் கவிதைகளையும் அவர் எழுதியிருக்கிறார். அவைகளெல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. சாலமோனுடைய நீதிமொழிகள். ஞானம் உள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானம் உள்ள மகன் தகப்பனை அப்போ தகப்பனை கனம் பண்ணணும். தகப்பனுக்கு சில கடமைகள் இருக்கிறது. அது என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து தண்டித்து சரியான வழியில நடத்துவது தகப்பனுடைய கடமை. அந்த 5ல வளையாதது 50 என்ன பண்ணாது, வளையாது. அந்த சின்ன வயதிலேயே தன்னுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும். புறம்பை கையாளாதவன் தன்னுடைய மகனை பிள்ளையை பகைக்கிறான். அப்படி சரியான பயத்திலும் பக்தியிலையும் வளரும் பொழுது யோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைத்து அவர்கள் என்ன பண்ணுவோம், பாவ குற்ற நிவாரண படிகளை செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வந்தார். இப்படி வளர்கிறதான பிள்ளைகள் தாயை தகப்பனை என்ன பண்ணணுமா, கனம் பண்ண வேண்டும். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் அவன் சேர்க்க செல்கிறான். அது ஒரு கிறிஸ்தவ ஆசிரமம். அதுல பணியாற்றி கொண்டிருந்ததான பெண் இவரிடத்தில் கேள்வி கேட்கிறார், உங்களுடைய தகப்பனுக்கு எப்படியாப்பட்ட வீடு வேண்டும்? அவர் சொல்லுகிறார், என்ன ரூம் இருக்கிறது? ஏசி ரூம் இருக்கிறது, நான் ஏசி ரூம் இருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய தகப்பன் நல்லா வாழ்ந்தவர், அவருக்கு என்ன பண்ணுங்க, ஏசி ரூம் கொடுங்க. அதற்கடுத்து அவர் அந்த பெண் கேட்கிறார், உங்க அப்பாவுக்கு டிவி உள்ள ரூம் வேணுமா, டிவி இல்லாத ரூம் வேணுமா? அப்ப அவர் சொல்றாரு, எங்க தகப்பன் எப்பவும் சந்தோஷமா இருக்கும்படி அவருக்கு என்ன பண்ணுங்க, ஒரு டிவி உள்ள ரூமா கொடுங்க. ஃபுட்டு உங்களுக்கு தகப்பனுக்கு எப்படி வேணும்,
அதுல டிஃபரெண்டான ஃபுட் இருக்கு. காசு கொடுக்கிறவங்களுக்கு ஒரு விதமான ஆகாரம் இருக்கும், காசு கொடுக்காதவங்களுக்கு ஒரு வித ஆகாரம் இருக்கும். என்னுடைய தகப்பனுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுங்கள் என்று சொன்னார். இப்படி அந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிற வேலைகளிலே ஃபாதர் வந்துட்டாரு. ஃபாதரும் இந்த பையனுடைய அப்பாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்துல அந்த காரியங்கள் எல்லாம் முடிவடைந்து அந்த பையன் வந்தான். அப்போ தகப்பன் கார்ல என்னவோ எடுக்க செல்கிற வேலைகளிலே இந்த பையன் அந்த அப்பாட்ட ஃபாதர்கிட்ட சொல்றான், என்னுடைய தகப்பனை நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இல்லப்பா, உன்னை விட நாங்க நல்லா பார்த்துக்கொள்வோம், உங்க தகப்பனை பத்தி நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்ல நினைக்கிறேன், சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது 25 வருடத்துக்கு முன்பதாக இந்த தகப்பன் தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி என்னிடத்தில் வந்து என்ன பண்ணினா, ஒரு அனாதை பிள்ளையை தத்தெடுத்தான்பா. அப்படி பொழுது அந்த அனாதை யாருதான்? நீ தாண்டா அந்த அனாதை. அனாதையா ஹாஸ்டல்ல இருந்த உன்னை தூக்கி சுமந்து பாதுகாத்து படிக்க வச்சு உன்னை பெரிய உத்தியோகத்துல கொண்டு வந்து உன்னை நிலைநிறுத்தி உனக்கு ஒரு பெயரை கொடுத்து ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கதான ஒரு தகப்பனுக்கு நீ கொடுக்கதான மரியாதை எது? முதியோர் இல்லம். நல்ல தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சிறுவர் இல்லங்கள் இருக்காது. நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களும் தந்தைமார்களும் முதியோர் இல்லத்துக்கு போக மாட்டார்கள். எங்க குடும்பத்திலையும் ஒரு சமயம் கஷ்டம் வந்தது. என்னுடைய பெற்றோர்கள் இருந்ததான எல்லா நகையெல்லாம் வித்தார்கள், தங்கம் அத்தனையும் போனது, வெண்கல பாத்திரங்கள் போனது, அலுமினிய பாத்திரங்களும் விலைக்கு போட்டு வித்தார்கள். எங்க அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லாத காரணம் நிமித்தமா. அதனால என்னையும் எங்க அண்ணன் எங்க அக்கா என்னுடைய அக்காவெல்லாம் எங்களுடைய சித்தப்பா அவருடைய அப்பா அம்மா என்ன சொன்னா, மாடு மேய்க்க போடுங்க ஆடு மேய்க்க போடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எப்படியாகி எங்க பிள்ளைகளை 4 எழுத்து என்ன பண்ணணும், படிக்க வைக்கணும். இப்ப இந்த கஷ்டத்தின் சூழ்நிமித்தமாக என்னையும் என்னுடைய மூத்த அக்காவையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சிறுவர் அனாதை விடுதி, அங்க கொண்டு போய் சேர்த்தரலாம், அங்க வந்து அந்த பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் படிச்சு வளரட்டும் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போறாங்க. நாங்க கேட்கறதை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க. என்ன ஃபார்ம்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்திருக்கிறீங்க, ஒன்னு அம்மா இல்லைன்னு எழுதி கொடுக்கணும் அல்லது அப்பா இல்லைன்னு எழுதி கொடுக்கணும் அப்படின்ற அந்த சூழ்நிலை வந்தபோது நாங்க உயிரோடு இருந்துகிட்டு எங்க பிள்ளை அனாதைகளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாங்க. நான் வரது காசு இல்லை. எங்க அப்பாவும் அம்மாவும் இந்த 2 வீலர்ல வரவங்கெல்லாம் கையை நீட்டி, இந்த மாதிரி நாங்க வந்துட்டோம், பிள்ளைகளை சேர்க்க சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு விடுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை, நாங்க இப்ப ஊருக்கு போகணும்னு சொல்லி எல்லாத்திட்டையும் அங்க 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை அனாதைகளாக விடுறது இல்லை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வளர்க்கறதான தாய் தகப்பனை நம்ம என்ன பண்ண வேண்டியது, கணம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமைகளாக இருக்கிறது. எனக்கு தாய் தகப்பெல்லாம் எப்படி கனம் பண்றதுலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு விதமா நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இந்த வேதத்தை படிச்ச பிறகுதான் எனக்கு அறிவு புத்தி ஞானம் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேதத்தை படிக்க தான் வச்ச தவிர வேற எந்த வித ஞானமும் இல்லை. எனவே தாய் தகப்பன் இருக்கிறவர்கள் இதை ஒரு வேளை பார்க்கக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் இந்த யூடியூப் வழியாக பார்ப்பவர்களாக இருந்தாலும் உங்கள் தாய் தகப்பன் நீங்க கனம் பண்ணணும். அது ஆயுசு நாட்கள் என்ன பண்ணும், பெருக பண்ணும். உலகத்துல பாடுறான், காசு பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம், அம்மாவையும் வாங்க முடியாது, அப்பாவையும் வாங்க முடியாது, யாரையும் வாங்க முடியாது. போன உயிர் எப்பொழுதும் என்ன பண்ணாது, திரும்பி வர முடியாது. எனவே நாம் இருக்கின்ற காலத்தில் சரியாக பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 1 வசனம்.
ஞானமுள்ள மகன் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். ஞானம் உள்ளவன் தன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஞானம் உள்ளவன் தான் கேட்பான். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம். தகப்பன் வேற யாரு வேணுமானு கெட்டு போக ஒரு வழியை சொல்லலாம், ஆனா தகப்பன் கெட்டு போக வழி சொல்ல மாட்டான். அதனாலதான் அவர்கள் ஒரு முக்கியம் கொடுத்து தந்தையர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். சில நான் காரியங்களை பார்க்கும் பொழுது போன வருஷம் நான் பார்த்தேன், அந்த பிள்ளைகள் திடீரென்று விழுக போற சமயத்துல கூட எத்தனையோ வீடியோக்கள் நம்ம பார்த்திருக்கலாம், நீங்கள் பார்த்திருக்கலாம். தகப்பன் எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறான் என்று ஒரு செகண்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய உயிரே போனாலும் தன்னுடைய பிள்ளைகளை காக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய குழந்தைக்கு பால் வாங்க சென்றான். தாய் இல்லை அந்த குழந்தைக்கு. வீடு தீப்பிடிச்சு எரிகிறது. எல்லாரும் குய்யோ முறையோ என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ என்னுடைய பிள்ளை உள்ளே இருக்கிறதே என்று சொல்லி அத்தனை பேரையும் தள்ளிவிட்டு போய் அந்த பிள்ளையை காப்பாற்றி வெளியே கொண்டு வருகிற வேலைகளிலே அவருடைய முகத்திலே விட்டம் எரிந்து இந்த முகமே கருகி போனது. தன்னுடைய உயிரையும் கொடுத்து தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறவன் ஒரு தகப்பனாக இருப்பான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வசனத்தை படிங்க. 13:1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். அவன் ஞானம் உள்ளவன். நமக்கு ஞானம் இருக்குதுன்னா தகப்பனுடைய பேச்சை கேட்பான். தகப்பனுடைய பேச்சை கேட்கலனா அவன் ஞானம் இல்லாதவன் என்று அர்த்தம், முட்டாள் என்று அர்த்தம், ஃபூல் என்று அர்த்தம். எனவே வந்திருக்கிறதான நீங்கள் தகப்பனுடைய வார்த்தையை கட்டாயம் என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன், முட்டாள் தன்னுடைய தகப்பனுடைய பேச்சை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ, மூட தன்னுடைய தகப்பனுடைய பேச்ச போதனை என்ன பண்றான்? அலட்சியம் பண்றான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. விவேகி, ஞான உள்ளவனாக இருப்பான். இன்னைக்கு பல்வேறு இடங்களிலே, இந்தியாவில் பல்வேறு இடங்களிலேயும் மற்றும் சில வெளிநாடுகளிலேயும் கர்த்தரை கொண்டு போய் ஊழியத்தை செய்திருக்கிறார். இது அந்த சில சமயங்களிலே சில உதாரணங்களை நான் சொல்லுவேன். இந்த உதாரணங்கள் எல்லாம் எங்க அப்பா கூட நான் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு சொன்னதான கதைகள். விக்ரமாதித்தன் கதைகளாக இருக்கட்டும், பஞ்சதந்திர கதைகளாக இருக்கட்டும், சத்தியவான் சாவித்ரி போன்ற கதைகளாக இருக்கட்டும், வல்லூரை பற்றியதான கதைகளாக இருக்கட்டும், பல கதைகளை சொல்ல 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 அப்ப அவரும் ரசிக்கப்படல, நானும் ரசிக்கப்படல. இருந்தாலும் அந்த தகப்பன் இரவிலே நான் உறங்கும் பொழுது அவர் வேலைக்கு செல்வா, அவரோட நான் சென்றுவேன். அப்ப கதை சொல்ல கதை கேட்டுட்டே நான் தூக்கிடுவேன். அந்த கதைகள் எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு எனக்கு கர்த்தருடைய ஊழியத்திலே அது பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே தகப்பனுடைய புத்தியையும் ஞானத்தையும் கேட்கிறவன் அவன் விவேகியாக இருப்பான், ஞான உள்ளவனாக இருப்பான். அந்த 20வது வசனத்தை யோசித்து பாருங்கள். 20வது வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். தாயை அலட்சியம் பண்றார். தாயை அலட்சியம் பண்ணக்கூடாது, தகப்பனை அலட்சியம் பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். 23-22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே. இப்ப எல்லாத்துக்குமே முதிர் வயது வரதான் செய்யும். வயசு போக 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 அவர் சிறு பிள்ளைகளாக மாறுறாங்க. அப்படி மாறும் பொழுது உன்னை நான் பார்க்கணுமா? ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு எழுதினதான ஒரு கடிதம் என்கிறதான ஒரு கடிதத்தை நான் பார்த்தேன். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் தரேன், அதை வாசித்து பாருங்கள். நீங்க கூட வாட்ஸ்அப்ல பார்த்திருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த தாயினுடைய உருக்கமான ஒரு கடிதம்.
அதுபோல மனைவியின் கடிதம், கணவனின் கடிதம், பல வகையான கடிதங்கள் அப்பப்போ வாட்ஸ்அப்ல வரும். அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்து அதைகளை படிக்கிறதினால் நம்ம என்ன பண்ணலாம்? ஞானம் அடையலாம். தகப்பனுடைய போதகத்தை கேட்கணும். தாயையும் தகப்பனை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அவர்களை கனம் பண்ணணும். கனம் பண்ணுவதனால ஆயுசு நாட்கள் என்ன பண்ணும்? பெருகும். 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். வேசிகளோடு தொந்தி போனவன் ஆஸ்தியை அளிக்கிறான். இந்த வேசிகளோட என்ன பண்ணா? ஆஸ்தியை அவன் தான் யாரு? இளையகுமாரன். இளையகுமாரனுடைய தகப்பன். இப்போ இத்தனை காரியத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்படியாம்பட்ட ஒரு மனுஷனையும் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிச்சு அவனுக்கு புத்தத்தை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, உளுத்த கன்று அடித்து இவன் காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறவன் தகப்பனாகத்தான் இருக்க முடியும். தாயை பத்தி சொன்னேன், தந்தையை பத்தி சொன்னேன். இன்னைக்கு தந்தையர் தினம். ஏன்னா முழு குடும்பம் என்று நம்ம ஒரு வார்த்தையை பிடிச்சபடினால வெகுவாக சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். நீங்க காதிலே கேட்டுக்கொள்ளுங்கள். நல்ல தாய்க்கு அடையாளம் ஐனிக்கேயார். நல்ல தகப்பனுக்கு அடையாளம் இளையகுமாரனுடைய தகப்பன். நல்ல நண்பனுக்கு அடையாளம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 வசனம் யோனாத்தான். நல்ல கணவனுக்கு அடையாளம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்கானா. நல்ல மனைவிக்கு அடையாளம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சாரா. நல்ல மாமியாருக்கு அடையாளம் ரூத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நகோமி. நல்ல மாமனாருக்கு அடையாளம் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எத்ரோ. நல்ல சகோதரருக்கு அடையாளம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசேப். நல்ல சகோதரிக்கு அடையாளம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 7ஆம் வசனமும் மிரியம். நல்ல ஊழியர்களுக்கு அடையாளம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. நல்ல கணவன் மனைவிக்கு அடையாளமும் இவர்கள் தான். எனவே இன்றைய தினத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டீர்கள். ஏறக்குறைய 1 மணி நேரமும் 2 நிமிடங்களும் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறதான ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நல்வாழ்த்துகளையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தையின்படி சங்கீதம் 128 சொல்லப்பட்டதான கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.